செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். கடந்த நாட்களில் பல தீமைகளை நாம் சந்தித்திருக்கிறோம். கொள்ள நோய், அதனால் தீங்கு பாதிப்புகள், பொருளாதார வீழ்ச்சியினால் உண்டான நஷ்டங்கள், இழப்புகள், பாதிப்புகள், இயற்கை சீற்றத்தினால் உண்டான பாதிப்புகள், இழப்புகள், இப்படி பலவிதமான பாதிப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம். அதனால் உண்டான பாதிப்புகள், தீங்குகள் நம்முடைய குடும்பம், நம்முடைய வருமானம், நம்முடைய தொழில், நம்முடைய குடும்பத்தை, ஊழியத்தை கூட அது பாதித்திருக்கிறது. அதுக்கு மத்தியில் தான் ஆண்டவர் கூட இருந்து நம்ம அழகாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். பல பாதிப்புகள், நெருக்கங்கள், தீமைகளை சந்தித்த போதிலும் ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி நம்மளை கரம் பிடித்து அழகாய் நடத்தி வந்திருக்கிறார். அப்போ இந்த வருஷமோ இந்த தீங்கு, பாடுகள், நஷ்டங்கள், இழப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கணுமா? இனிமேல் எப்படி இருக்கும்? ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழும்பிக் கொண்டே இருந்திருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, இனி நீ தீங்கை காண்பதில்லை. என் மகளே, இனி நீ தீங்கை காண்பதில்லை. இதற்கு முன்னாலே கண்ட அந்த தீங்கை இனி நீ காண்பது இல்லை. அது உன்னை பாதிக்காது. உன்னை அந்த தீங்கு பாதிக்காதபடிக்கு நான் உன்னை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவேன். அதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். தேசத்தில் தீங்குகள் வரும், உலகத்தில் தீமைகள் பெருகும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் இயற்கை பாதிப்புகளும் உலகத்தில் பெருகும், பாதிப்புகளை உண்டாக்கும். ஆனால் நீ தீங்கை காண்பது இல்லை. ஆனால் நீ தீங்கை காணாதபடி நான் உன்னை பாதுகாப்பேன். அதுதான் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். இந்த தீமைக்கு என்ன காரணம்? ஏன் தீமைகள் கடைசி காலத்தில் பெருகி கொண்டிருக்கிறது? நம்மை சுற்றிலும் நிறைய தீமையான காரியங்கள், பயப்படுத்துகிற காரியங்கள், இன்னும் உலகத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் பெருக போகிறது என்று வேற ஆண்டவர் எச்சரித்து கொண்டிருக்கிறாரே. இதற்கு என்ன காரணம்? யோவான் 10:10 இயேசு சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். யார் அவன்? சாத்தான். இந்த உலகத்திலே தீய வல்லமை, பொல்லாதவன், பிசாசு என்றெல்லாம் சொல்லப்படுகிற அந்த சாத்தான், தேவன் ஒரு நன்மை செய்தால் அதற்கு விரோதமாய் தீமை செய்ய எழும்புகிறவன், ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிறவன். இந்த உலகத்திலே தேவன் சிருஷ்டித்த மனிதர்களுக்கு விரோதமாய் பொல்லாத காரியங்களை நடப்பித்து மனிதருடைய சந்தோஷத்தை கெடுக்கிறவன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், கடைசி காலத்தில் இவனுடைய தீங்கு பெருகி இருக்கும். கடைசி காலத்தில் தான் ரொம்ப பலமாக அவன் செயல்படுவான் என்பதாக வாசிக்கிறோம். ஏன்? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், இந்த சாத்தானுக்கு இன்னும் கொஞ்ச காலம் உண்டு என்பதை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் இந்த பூமியிலே தீமை செய்வதற்கு கோபத்தோடு இறங்கி இருக்கிறான். அதை அறிந்து எப்படி அந்த தீங்குக்கு விலகி நம்ம வாழ்வது, ஆண்டவர் எப்படி அந்த தீங்குக்கு விலக்கி நம்மை பாதுகாத்து நடத்துகிறார். இனி நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிற சம்பவங்கள், நடந்த சம்பவங்கள், நடக்க போகிற சம்பவங்களை உன்னிப்பாய் கவனித்தால் இந்த சாத்தான் எப்படி செயல்பட்டு நமக்கு தீமை கொண்டு வர முயற்சிக்கிறான், காரியங்களை செய்கிறான் என்பதை அறிந்து கொள்ள முடியும். யோபு 42ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது யோபு என்ற பக்தனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. யோபு 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்தாலே, யோபு என்ற ஒரு தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு நல்ல மனிதன், ஆண்டவரால் நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதன், ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு மனிதன். அவனுக்கு மனைவி, பிள்ளைகள், ஒரு நல்ல சந்தோஷமான குடும்பம். ஆண்டவர் அவனை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து மகிழ்ச்சியாக வைத்திருந்தார். சாத்தானுக்கு பொறுக்க முடியவில்லை. இவனுக்கு தீங்கு செய்யணும், இவனுடைய வாழ்க்கையில் தீமையை கொண்டு வரணும், அழிவை கொண்டு வரணும்,
வேதனை கொண்டு வரணும். ஏன்னா இவங்க ஆண்டவரை நேசிக்கிறான், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான், ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறான், அதனால் இவனுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று பொல்லாத சாத்தான் விரோதமாக எழும்பினான். பலவிதமான தீமைகளை கொண்டு வந்தான். நஷ்டங்கள், இழப்புகள், மரணங்கள், அவமானங்கள், நிந்தைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் யோபுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, தேவனுடைய சிறையிருப்பை மாற்றி தீங்குக்கு ஒரு முடிவை உண்டாக்கினார். யோபு 42:11 வாசிக்கும் போது, கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கின் நிமித்தம், பொல்லாத சாத்தான் கொண்டு வந்த தீங்கின் நிமித்தம் என்று வசனம் சொல்லுகிறார். அவனுடைய கூட அவனுடைய சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள் வந்து அங்கலாய்த்து அவனுக்கு உதவி செய்ய வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். கடைசியில் ஆண்டவர் தீங்கையெல்லாம் மாற்றின பிறகுதான் அவங்கெல்லாம் தேடி வர்றாங்க. அவனுக்கு ஒரு தீமையான நாட்கள் வந்தது. தீங்கை யோபு கண்டான், நஷ்டங்கள், இழப்புகள், வியாதிகள், அவமானங்களை கண்டான். இனி அவனை ஆறுதல் படுத்துவோம் என்று வந்தார்கள். அதன் பிறகு யோபுடைய சரித்திரத்தை பாருங்கள். யோபு 42:16-17 வசனங்களில் 140 வருஷம் அதன் பிறகு உயிரோடு இருந்தாராம். அந்த காலம் ஆயுசு நாட்கள், நீடித்திருக்கிற நாட்கள். 4 தலைமுறையாய் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டார். அதன் பிறகு அவருக்கு தீங்கு வரவில்லை. சாத்தான் தீங்கு கொண்டு வர தேவன் அனுமதிக்கவில்லை. அதன் பிறகு வியாதி தாக்கவில்லை, மரணம் வரவில்லை, நஷ்டங்கள், இழப்புகள் வரவில்லை, தீங்கை அதன் பிறகு யோபு காணவில்லை. அதே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தீங்கு நாட்கள் முடிவடைகிறது, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். யோபு அதன் பிறகு தீங்கை கண்டது இல்லை. நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, 2 மடங்கு ஆசீர்வாதங்களை, உயர்வுகளை, மேன்மைகளை கண்டதை போல என் மகனே, என் மகளே, இனி உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம், உயர்வு, மேன்மை, 2 மடங்கு ஆசீர்வாதம். இனி நீ தீங்கை காண்பது இல்லை. அதான் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். யோபுடைய வாழ்க்கையில செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். யோபுடைய வாழ்க்கையில தீமையை கொண்டு வர சாத்தான் என்ன செய்கிறான்? அவனே நேரடியாக இறங்கி வருகிறான். நமக்கு தீமை செய்யும்படி நேரடியாக இறங்கி வருகிறான். பார்த்துருக்கீங்களா? அவன் வருவான், நேரடியாக வந்து தீமை செய்ய வருவான். என் மனைவி வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாரும் ஜெபித்த ஜெபம் கர்த்தர் பெரிய ஜெயம் கொடுத்து சுகமாக்கி சாட்சியாக நிறுத்தினார். அது எப்படி வந்தது? அந்த வியாதி வருவதற்கு முன்னால், 1 வாரத்துக்கு முன்னால் என் மனைவி என்னோடு பேசும்போது ஒரு காரியம் சொன்னாள். சாத்தான் வந்து எனக்கு முன்னாலே நின்றான். அவன் வந்து என்னோடு பேசினான். என்ன சொன்னான்? உன்னுடைய புருஷன் ஊழியத்தை தீவிரமாக செய்கிறான், எழுப்புதலை பரவ செய்கிறேன் என்று சொல்லுகிறான், ஜெபிக்கிற மக்களை பெருக பண்ணுகிறான். நான் என்னென்னவோ போராடி பார்த்தாலும் அவன் ஊழியத்தை தடுக்க முடியவில்லை. உன்னை நான் கொன்று விடுவேன். உன்னை நான் கொன்று விட்டால் ஒரு புருஷனுடைய ஊழியம் முடக்கப்பட்டு விடும். நான் அவனை செயலற்றவனாய் மாற்றுவதற்கு உன்னை அழிக்கப் போகிறேன். நேரடியாக வந்து நின்றான். என் மனைவி சொன்னால், நேரடியாக பிசாசு வந்து நின்று பேசினான். உன் சரீரத்தை தாக்கப் போகிறேன், உன்னை கொல்ல போகிறேன் என்பதாய். அப்படித்தான் சாத்தான் வந்து நின்று ஒரு மரண போராட்டத்தை கொண்டு வந்தான். மரணத்தின் எல்லை வரைக்கும் போனாலும் ஆண்டவர் சொன்னார், இதற்கு மேல் தொடாதே, இவ்வளவுதான். ஆண்டவர் மரணத்தின் கண்ணிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். 3 டாக்டர்ஸ் என்னிடத்தில் வந்து பேசினார்கள், உங்களுடைய மனைவியினுடைய இந்த உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டார். எங்களால் திட்டமாய் சொல்ல முடியாது. நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பதற்கு நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். அதற்காக சென்னைக்கு சில காரியங்களை நாங்கள் சோதனைக்கு அனுப்பி இருக்கிறோம். அதை வைத்து தான் முடிவு சொல்ல முடியும். முதல் நாளில் அவங்களே பயந்து கொண்டு என்னோடு பேசினார்கள். நான் சொன்னேன், நீங்கள் பயப்படாதங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்கள் உங்களுடைய கடமையின்படி ட்ரீட்மெண்ட்டை செய்யுங்கள் என்பதாய். 2வது நாள், 3வது நாள், ஒரு நாள் வந்து சொன்னாங்க. அவங்களே ஆச்சரியப்பட்டு போனார்கள், எப்படி இந்த சுகம் உண்டானது? ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு சாத்தானுடைய வல்லமை மடங்கடித்தார். உலகமெங்கும் இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தினாலே அந்த பொல்லாத பிசாசனுடைய திட்டம் மடங்கடிக்கப்பட்டது. நேரடியாக வருவான், நான் உன்னை அழித்து விடுவேன் என்று வருவான்.
உன் ஊழியத்தை அழித்து விடுவேன், உன் சபையை அழித்து விடுவேன், உன் குடும்பத்தை அழித்து விடுவேன் என்று வருவான். பயப்படாதிருங்கள். சாத்தான் நேரடியா வந்தாலும் ஆண்டவர் சொல்லுவார், அவனை காட்டிலும் உன்னோடு இருக்கிறவர் நான் பெரியவர், அவன் தலையை நசிக்கிறவர் நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே. அவன் எழும்பி வியாதியை கொண்டு வருவான், பலவீனத்தை கொண்டு வருவான், நஷ்டத்தை கொண்டு வருவான், மரண பயத்தை கொண்டு வருவான், மன அழுத்தத்தை கொண்டு வருவான், அழித்து விடுவேன் என்று பேசுவான். ஆண்டவர் சொல்றாரு, நீ தீங்கை காண மாட்டாய், பயப்படாத. தீங்கு செய்கிற பொல்லாத சாத்தானை நான் சிலுவையில் ஜெயித்து விட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. சரீரத்திலே பாதிப்பு, வியாதியினாலே பாதிப்பு. மருத்துவர்கள் சொல்றாங்க சாகு வரைக்கும் மருந்து சாப்பிடணும். இதுக்கு என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆபரேஷன் பண்ணணுமா வேண்டாமா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளவு செய்து இன்னும் சுகம் உண்டாகலையே, இன்னும் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கலையே, மரண பயந்தானே வந்திருக்கிறபடி அநேகர் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தர போகிறார். இன்றைக்கு சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். பிரியமானவர்களே, உண்மையாவா எனக்கு ஆண்டவர் செய்வாரா? சகோதரி மலர் என்கிற ஒரு அருமையான மகள் அவனுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள போறாங்க. என் பேர் மலர் ஓவியம். எங்கள் வீட்டுக்கார் மணி, அவர் பிஎஸ்என்ல ஒர்க் பண்ணார், இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். எனக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு. நாங்கள் அரக்கோணம் பக்கத்தில் இருக்க அசம்தூர் கிராமத்தில் வசிக்கிறோம். நாங்கள் ஏசப்பா வரையாத குடும்பம். நாங்கள் சாமிங்களை அப்படி கும்பிடுவோம். டெய்லி திருநூறு குங்கம் அதெல்லாம் வச்சுன்னு போவோம். சாமி நின்று பூஜை ரூமில் போய் நின்று சாமி கும்பிடுவோம். எங்களுக்கு குலதெய்வம் தான் நான் அதிகமாக கும்பிட்டுதேன். ரொம்ப பக்தி. கோயிலுக்கே போயின்னு இருப்போம், மாலை போட்டு இருப்போம். முன்னாடியிலேருந்து பின்னாடி வரைக்கும் எங்களுக்கு எலுமிச்சை பழங்க எல்லாத்தையும் கட்டி வச்சுருந்தோம். எல்லாம் கட்டி அப்படி ஒரு சாமி கும்பிட்டோம். பூஜை ரூம்னு தனியாக இருக்குது. எனக்கு 6 வருஷமாக செய்வின பிரச்சனை இருந்துச்சு. அதனால் உடம்பு பல பாதிப்பில் இருந்த நாள். இந்த பில்லி சூனியம் செய்வினை செஞ்சதுனால ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டாங்க. அந்த மாதிரி அவஸ்தை யாருமே படக்கூடாது. அவங்களால எழுந்து போயிட்டு பாத்ரூம் கூட போக முடியாது. கால் வலி, உடம்பு வலி, உடம்பு ஃபுல்லாக திடீர்னு அனல் மாதிரி கொதிக்கும். மயக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கேயோ தூக்கின்னு போகிற மாதிரி இருக்கும். என்ன நைட்டில் கண்ணை திறந்து யாரோ வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். எந்த வேலையுமே அவங்களால செய்யவே முடியாது சுத்தமாக. நான் தான் வீடு பெருக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் அவங்களுக்கு நான் செஞ்சுட்டு நான் அதுக்கப்புறம் வேலைக்கு டியூட்டிக்கு போவேன். அவர் வேலைக்கு போயிட்டாருன்னா நான் ஒரு ஆள் தான் இருப்பேன். அந்த பாதிப்பில் ஒரு வாட்டி பசி என்னால் தாங்க முடியல. எந்த செஞ்சு கொடுக்க ஆள் இல்லை. எதுவும் செய்ய முடியாது. அப்படியே படுத்துன்னு இருப்பேன். படுத்துன்னு இருந்து அப்படியே எழுந்துன்னா கூட உடம்பெல்லாம் கேராக இருக்கும். உடம்பு வலி, அப்படியே தலை சுற்றினே இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு நைட்டெல்லாம் தூங்க முடியாது. அப்படி கண்ணை திறந்து ஏதோ வந்து நிற்கிற மாதிரி, கருப்பாக நிற்கிற மாதிரி இருக்கும். நான் கப்பான்னு கண்ணை முடிக்குவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், நம்ம செத்துடலாமா, என்னத்துக்கு நம்ம இருக்கிறது அப்படின்ற எண்ணமெல்லாம் எனக்கு தோணும். செத்துடணும், நம்ம இருக்கக்கூடாது, தூக்கு போட்டுக்கணும் அப்படின்னலாம் ஏதோ என்கிட்ட பேசுகிற மாதிரியா இருக்கும். எனக்கு உடம்புல எப்படி ஒரு பிரச்சனைனா, இதில் என் பொண்ணுக்கு குழந்தை இல்லாத 5 வருஷமாக கஷ்டப்பட்டோம். ஒரு நிம்மதி இல்லை, வீட்டில் நிம்மதி என்பதே இல்லை, சந்தோஷன்றதே இல்லாத நிலைமையில் தான் இருந்தோம். ஆனால் ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சு விட்டோம். நம்ம ஏதாச்சும் வாங்கி நம்ம அவங்களுக்கே தெரியாது நம்ம கலந்து குடிச்சு செத்துடணும் அப்படின்ற ஒரு நினைப்பு ரொம்ப நாளாக எனக்கு மனசில் இருந்துச்சு. வார்த்தைலாம் ஈஸியாக சொல்லிடுறேன். ஆனால் அனுபவிச்சது ரொம்ப கொடுமை. இந்த பிரச்சனைக்காக 48 நாள் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணோம், அன்னதானமெல்லாம் போட்டோம். அப்புறம் எங்கள் யாராவது கோயில் இல்லை, நாங்கள் எல்லா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். மந்திரவாதிகாண்டே போனோம். அவங்கெல்லாம் தாழ்த்து, என் உடம்பு ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாக தாழ்த்து போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு மந்திரவாதியாண்ட போனோம். அவங்க என்ன சொன்னாங்க, காசு 24,000 ரூபாய் கேட்டாங்க. இவர் அப்படிலாம் முடியாது எங்களாலன்னு சொல்லி 17,000 ரூபாய் கொடுத்தோம். எண்ணி கொடுத்துட்டு அந்த ஆள் எங்களை திட்டுன்னு தான் மிச்சம். அது 17,000 என்ன சொல்கிறாங்க, ஒரு 4 நாள் பொத்து போனேன், என்ன பிச்சை காசு கொடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அது அவங்களுக்கு போச்சு. அதனால நாங்கள் எவ்வளோ அதுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஏன் உடம்பு ஒரு சுகம் ஆகணுன்றதுனால நாங்கள் அதெல்லாம் செஞ்சோம். பில்லு சூனியத்துலாம் நாங்கள் ரொம்ப பாடுபட்டு எல்லாமே எழுந்துட்டு தான் நின்னோம். எல்லாம் துட்டுங்க நிறையா வாங்கி சாப்பிட்டாங்க. நிறைய செலவு, பணங்கள் அழிஞ்சது தான் மிச்சம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இருக்கிற நிலமையில் ஒரு பிரதர் வந்தார். அவர் வந்து ஜெபம் பண்ணி என் பொண்ணுக்கு எண்ணெய் கொடுத்தாரு, குழந்தைக்கு நிற்கிறதுக்கோசம். என் பொண்ணு, என் மகளுக்கு அதே மாதத்தில் கன்சீவ் ஆகிட்டாங்க.
அப்போ தான் நாங்கள் ஏசப்பா மேலே நம்பிக்கை வந்துச்சு. நாங்கள் நியூஸ் பார்க்கலான்னு வச்சுருந்தோம். நியூஸ் பார்க்கும்போது அண்ணன் மோகன் சார் சொன்னனுடைய ஜெபம் போச்சு. அந்த ஜெபத்தில் என்னோடய ஒய்ஃபுக்கு நான் கூப்பிட்டு சொன்னேன், அம்மா இது மாதிரி ஜெபம் போகுது அப்படின்னு, இந்த சனிக்கிழமை ஜெபம் போகுது, ஜெபத்தில் பாரு, உனக்கு நன்மைகள் எதனா வரலாம், கிடைக்கலாம். அதுக்கப்புறம் மோகன் சார் ஜெபத்தை ஜெபிக்கலாம் வாங்க, நாங்கள் தொடர்ந்து பார்க்க வந்தோம். மோகன் நான் ஜெபிக்கிறப்போ எனக்கு ஃபிக்ஸு வந்துடும். வில்லு சூனினாங்கனால எனக்கு அந்த ஃபிக்ஸு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவர் பாரு அழுது ஜெபிக்கிறப்போ எனக்கு அந்த ஃபிக்ஸு வந்து நான் மயக்கடிச்சு விழுந்துருவேன். இந்த அண்ணன் ஜெபம் பண்ணும்போது அவங்க பில்லி சூனி கட்டுக்கள் எல்லாம் உடஞ்சி போகுதுன்னும் போது மயக்கடிச்சு அப்படியே விழுந்துருவாங்க. விழுந்துட்டாங்களா எப்படியோ அரை மணி நேரத்துக்கு எழுந்துக்கவே மாட்டாங்க, அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வாரம் பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கும். வாரம் பண்ணும்போது எல்லாமே இந்த மாதிரி தான் மழை கழிச்சு விழுந்துருவாங்க. அப்புறம் 5ஆவது வாரத்தில் எனக்குள்ளே இருந்தது வெளியே வந்துச்சு. வெளியே வந்து அவர் பார் எடுத்து ஜெபிக்கிறார் மோகன் சார். அந்த ஜெபத்தில் எனக்கு மறுபடியும் இழுத்து நான் மயக்கச்சு விழுந்துட்டு நான் எழுந்து உட்கார எனக்கு முன்னாடி ஒரு கருப்பாக ஒரு உருவம் நிற்குது. அண்ணன் ஜெபிச்சுனே இருக்கிறாரு. அந்நிய பாச ஜெபம் அந்த டைமில் பண்ணுறாரு. நானும் இங்கே அந்நிய பாச ஜெபத்தில் அந்த வெளியே விரட்டுறேன். வெளியே போனால் அந்த அந்நிய பாசை எனக்கு அந்நிய பாசைன்னா தெரியாது, எனக்கு சுத்தமாக அதெல்லாம் எனக்கு அப்போ தான் நாங்கள் ஏசப்பா இப்போ தான் ஏற்றோம். ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியாது. என்ன நானும் எனக்கு பையன் சின்ன நம்ம ஒரு மாதிரியாக பேசுகிறோமே, அது அன்னி பாசனை எனக்கு தெரியாது, அப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அண்ணா மோகன் சேன ஜெபத்தில் எனக்கு அந்த கருப்பாக்கத்தை விரட்டுனேன். அப்படியே எனக்கு அண்ணன் ஜெபத்துலேருந்து எனக்கு அந்நிய பாசை ஜெபம். நான் இப்போ அந்நிய பாசை ஜெபத்தை நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபிக்கலாம் வாங்க மோகன் சேன ஜெபத்தில். அப்போவே என்னை விட்டு எல்லா பிரச்சனையும் போச்சு. நான் இப்போ தைரியமாக எல்லா வேலை செஞ்சுன்னு சந்தோஷமாக இருக்கிறோம். ஏசப்பா வந்து அவர் எனக்கு தெய்வமே தெரியல, எங்கள் அப்பா என் கூட இருக்கிறார். நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். ஒவ்வொரு விஷயமும் ஏசப்பா என்கிட்ட பேசுகிறாரு. நாங்கள் கும்பிட்ற தெய்வம் எல்லாமே எங்களுக்கு கை கொடுக்கல, பணங்க செலவானது தான் எங்களுக்கு மிச்சம். அவர் பாதத்தில் நாங்கள் வந்த பிறகு எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எந்த ஒரு பணம் செலவுன்றதும் இல்லை. எல்லாமே மன திருப்தியோடு எங்களுக்கு நடக்குது. நாங்கள் இப்போ ஆலயத்துக்கு போயின்னு இருக்கிறோம். இப்போ 5 வருஷத்துக்கு பிறகு என் பொண்ணுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்குது. காலையில் 5 மணி 4 மணி 3 மணி அப்படி தான் நாங்கள் எழுந்து ஜெபிப்போம். ஏசப்பா என்னை எழுப்பி விடுவார். டெய்லியும் ஜெபம் பண்ணுவான், 2 ஹவர் பண்ணுவான். நாங்கள் ஜெபம் பண்ண ஏசப்பா எங்களை சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வச்சுன்னுக்கிறாரு. இப்போ ஏசப்பா கிட்ட நாங்கள் வந்தோமோ எங்கள் வீட்டையே சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடித்து அவர் ஆலயமாக நாங்கள் மாற்றிட்டோம். இப்போ அவரு தான் வளர்த்துறாரு என் வீட்டில். இந்த தெய்வத்தை நான் கும்பிட்டப்பா எங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷம் கிடையாது, ஒரு விஷயமே நடந்தது கிடையாது. கஷ்டம் மட்டும் தான் அனுபவித்தோம். சந்தோஷம்னா என்னன்னு தெரியாது. துக்கம் கண்ணீரும் மட்டும்தான் நாங்கள் பட்டது அந்த வீட்டில். இப்போ ஏசப்பா வந்து பேர் சந்தோஷம் தவிர எங்கள் வீட்டில் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்துக்கே அவர் ஒருத்தான் தெய்வம், வேறு யாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதற்கு இவங்க சாட்சி. யோபின் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். பில்லி சொன்னிய வல்லமை அந்த ஆவியுடைய கிரியைகளை அழித்து கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்துட்டார் பாருங்க. அந்த ஆவி வெளியேறி போனது. அவங்க சொன்னாங்க பாருங்க, நான் பிசாசை அந்நிய பாஷையில் எதிர்த்து கடிந்து கொண்டேன். எனக்கு அந்நிய பாஷையெல்லாம் தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவளை அபிஷேகம் பண்ணி அந்நிய பாஷையில் ஜெபிக்க வைத்து பிசாசை கட்டில் அந்த விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு உங்கள் மேலே அந்த வல்லமை இறங்க போகிறாரு. இது அபிஷேகத்தின் ஆண்டு. இந்த ஆண்டில் முதலாவது உங்கள் மேலே அந்த அபிஷேகம் இறங்க போகிறது. உங்களை வல்லமையுள்ளவர்களாய் மாற்ற போகிறார். அவருடைய வல்லமைக்கு முன்பாக எந்த மந்திரவாத பில்லிஸ்வனியமும் நிற்காது. எவ்வளோ பெரிய விடுதலை இந்த குடும்பத்துக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி இன்றைக்கு உங்களுக்கு இந்த இடத்துல நடக்க போகிறாரு. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார், உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். தீங்கு வந்துரும், மரணம் வந்துரும், இனி அவ்வளவுதான் என்று எண்ணுகிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இன்றைக்கு நன்மை நடக்க போகிறது. உங்களுடைய சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாக போகிறது, சுகம் உண்டாக போகிறது. உங்க வீட்டுக்குள்ளே ஒரு மாற்றம் வர போகிறது. மரண கட்டுகள் மாற போகிறது. மரண பயங்கள் விலக போகிறது. சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட போகிறது. யோபுக்கு விரோதமாய் சாத்தான் எழும்பி அழித்து விடும்படிக்கு எழும்பினான். தேவன் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவனுடைய கிரியைகளை அழித்து இனி தீங்கு தொடக்கூடாது, இனி சாத்தானே என் தாசனை நெருங்க கூடாது என்று தேவன் முற்றுப்புள்ளி வைத்தார்.
அதே ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார்.